மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தில் 2024-25 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகளில் எனது கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பு தந்தமைக்கு தங்களுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்வு என்றான் ஐயன் வள்ளுவன். துணிவு, இரக்க சிந்தனை, அறிவாற்றல், உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய 4 பண்புகளும் ஒரு சிறந்த அரசுக்குரிய தகுதிகளாகும் என்றார் முத்தமிழறிஞர் டாக்டர் ஐயா கலைஞர் அவர்கள். கடந்த 3 ஆண்டுகளே நல்லாட்சி தந்து மக்களுடன் பேராதரவோடு 40க்கு 40 தொகுதிகளும் வென்று இந்தியா கூட்டணி வலுப்பெற அயராது உழைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உள்ள அருமையண்ணன் தளபதி அவர்களுக்கு என் சார்பிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் 2026 ஜனவரிக்குள் சுமார் 75,000 அரசு காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என்ற செய்திக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, behind every small business there's a person with a dream என்பர். பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு குறு தொழில்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதிலும் கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட பங்கு சிறு குறு தொழில்களுக்கு உண்டு. உலக வங்கியின் கணக்கு, அதாவது வேர்ல்டு பேங்க் 2030 ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட 600 மில்லியன், அதாவது 60 கோடி வேலை வாய்ப்புகள் தேவைப்படும் என்று கணக்கிடப்படுகிறது. அவற்றை உருவாக்க சிறு குறு தொழில்கள் நாம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது 30 கோடி வயிறுகளுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட கருத்திற்கு பண்டித நேரு அவர்கள் ஆற்றிய எதிர்வினை 30 கோடி வயிறுகளாக மட்டும் பார்க்காமல் 30 கோடி மூளைகளும் 60 கோடி கைகளும் இருப்பதாக பார்க்கிறேன், இது நல்லதுதான் என்றார். பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பினை சிறு குறு தொழில்கள் மூலம் மட்டுமே உருவாக்க முடியும். சிறு குறு தொழில்கள் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை அதிகரிப்பதன் மூலமே இத்தொழில்களை நோக்கி இளைய தலைமுறையை கவர முடியும். கைவினை பொருட்கள், அதாவது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் உற்பத்தியின் மூலம் இதை சாதிக்கலாம் என நம்புகிறேன். உதாரணமாக யூரோப்பியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மார்க்கெட் வேல்யூ, சந்தை மதிப்பு 2033 ஆண்டுக்குள் 725 பில்லியன் அமெரிக்கன் டாலராக உயரும் என கணிக்கப்படுகிறது. இப்பொழுது ஐரோப்பிய கைவினைப் பொருட்கள் சந்தையில் சில பெரு நிறுவனங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன. உதாரணமாக ஸ்வரோவ்ஸ்கி, ராயல் கோப்பன்ஹேகன் போன்றவை ஆகும். தமிழ்நாட்டிற்கென்று பல பாரம்பரியமான கைவினைப் பொருட்கள் உள்ளன. அவற்றை சர்வதேச நாடுகளில் சந்தைப்படுத்துவதன் மூலம் இங்குள்ள மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். தமிழ்நாட்டில் பால் பொருட்கள் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் சிறந்த பங்களிக்கும் ஆவின் போன்ற ஒரு அமைப்பை கைவினைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் அயல்நாடுகளுக்கு விநியோகத்திற்காக ஏற்படுத்த வேண்டும். அதே போல பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் பல சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. Tell me and I forget, teach me and I may remember, involve me and I learn என்றார் பெஞ்சமின் பிராங்க்லின். என்னிடம் சொன்னால் மறந்து விடுவேன், கற்றுக் கொடுத்தால் நினைவில் இருக்கலாம், என்னை ஈடுபடுத்தினால் கற்றுக்கொள்வேன் என்ற அவர் கருத்திற்கேற்ப பள்ளிகளில் நடத்தப்படுகின்ற பாடத்திற்கு அதிகமான செயல்முறை விளக்கங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும். அதற்கான பொருட்களை கைவினைப் பொருட்கள் போன்றே உற்பத்தி செய்ய வேண்டும். இதன் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரிப்பதோடு படித்த தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 5G மொபைல் ரேடியேஷன் கதிர்வீச்சை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். மொபைல் போன் கதிர்வீச்சு ஆபத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாது என்ற 2 விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல இடங்களில் மொபைல் போன் கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. மொபைல் போன் கதிர்வீச்சை தடுக்க பயன்படும் பெயிண்டுகள் மற்றும் வலைகள் சந்தையின் குமுலேட்டிவ் ஆனுவல் growth 9.5%, அதாவது கிட்டத்தட்ட 10% இருக்கிறது. இந்த புள்ளி விவரம் உணர்த்துகின்ற செய்தி மொபைல் போன் கதிர்வீச்சால் பாதிப்பு இருக்குது என்ற உணர்வு மக்களிடம் அரசாங்கமும் இருக்கிறது. அதனால்தான் சந்தை மதிப்பு குறிப்பிடும்படியாக வளர்ந்து வந்தே கொண்டு வருகிறது. இதை நமது சுகாதாரத்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
தற்சமயம் மொபைல் போன் கதிர்வீச்சை தடுக்கின்ற பெயிண்டுகள் மற்றும் வலைகள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. குழந்தைகளின் படுக்கை அறைகளில், குறிப்பாக மருத்துவமனைகளில் பெயிண்ட் மற்றும் வலைகளை பயன்படுத்தி கதிர்வீச்சை தடுக்க தமிழ்நாட்டிலே இவற்றை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எனது அறந்தாங்கி தொகுதியில் ஒரு பேட்டரி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று பேசியிருந்தேன். மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரி படித்த மாணவர்கள் அதிகம் பயன்படுவர். மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் விதத்தில் அனைத்து தாலுகாவிலும் புதிய சிட்கோ கொண்டு புதிய தொழில்பேட்டைகள் தொங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். துணைத் தலைவர் அவர்களே, ஐஐடி சென்னையில் உள்ள PhD ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேற்குள்ள நாடுகளுக்கு இணையாக நம் மருத்துவர்களும் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதற்கான தொடக்க புள்ளியாக தமிழ்நாட்டின் அரசின் இந்த முயற்சி அமையும் என்று நம்புகிறேன். கடந்த 2022-23 ஆண்டுக்கான மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையில் நான் பேசும் பொழுது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் இதர புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர், மற்ற கேன்சர்ஸ், அதுக்கு பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். எனவே இதற்கான தடுப்பூசி 12 வயதிலிருந்து 16 வயது உள்ள சிறுமிகளுக்கு இலவசமாக போட வேண்டும் என்று கேட்டிருந்தேன். நமது அவையிலே மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக ஒரு முன்னோடி திட்டமாக சுமார் 7,15,00,000 ரூபாயை ஒதுக்கி தந்து சென்னை மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறியிருந்தார்கள். இந்த திட்டத்தினால் எவ்வளவு பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர், இந்த திட்டம் இதர மாவட்டங்களுக்கு எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதையும் தங்கள் பதில் வரையில் அறிய விரும்புகிறேன். இதே போல சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் மேற்கொள்ள வேண்டியவர்கள் தமிழகத்தில் உள்ள குறைந்தபட்சம் அனைத்து வட்டார மருத்துவமனைகளும் இந்த டயாலிசிஸ் மேற்கொள்ள வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் என்ற அதிவேகமாக வளர்ந்து வரும் ஒரு பாடத்திட்டமாகும். இதில் பயிலும் மாணவர்களின் ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சியை வழங்கிவிடவும், பயின்ற மாணவர்களை ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஆக உருவாக்கும் விதத்தில் பெருநிறுவனங்களோடு அரசாங்கம் ஒப்பந்தங்கள் MOUs மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் கணினி பயன்பாடு மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. எனவே 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளியிலே கட்டாயமாக கணினி அறிவியல் கல்வி கற்பித்து தர வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு அறந்தாங்கி தொகுதியை சார்ந்த முக்கிய கோரிக்கைகளை பேச விளைகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம், அமைச்சர் பெருமக்களிடம் முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். எனது அறந்தாங்கி தொகுதியில் குடிக்க குடிநீரின்றி தவிக்கும் எண்ணற்ற பல கிராமங்கள் உள்ளன. நல்ல குடிநீருக்காக ஆழ்குழாய் கிணறு சுமார் 1000 அடியிலிருந்து 1500 அடி அமைக்க வேண்டியுள்ளது. நீண்ட கடற்கரை பகுதி என்பதால் ஆழ்துளை கிணறை அமைத்தாலும் உப்பு நீரே அதில் கலந்தே வருகிற பிரச்சனையும் நிகழ்கிறது. அதனால் மக்கள் பணம் கொடுத்து ஒவ்வொரு குடமும் குடிநீர் வாங்க வேண்டிய அவல நிலை இன்றளவும் தமிழகத்திலே அறந்தாங்கி தொகுதியிலே நிலவுகிறது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமமும் நிலையான நீராதாரம் கொண்டு கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். நமது புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாநகராட்சி, அறந்தாங்கி நகராட்சி மற்றும் 5 ஊராட்சி ஒன்றியங்களை இணைத்து கொள்ளிட மாற்றை நீராதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம் மதிப்பீடு சுமார் 1266 கோடியில் 36 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்க ஏதுவாக ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தயாரிக்கும் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிகிறேன். இந்த திட்டத்தின் ஆய்வு பணிகளை துரிதப்படுத்தி திட்டத்திற்கு தேவையான நிதியை இந்த ஆண்டே நிதி ஒதுக்கி அறந்தாங்கி தொகுதியில் நிலவும் மக்களின் வாழ்வாதார குடிநீர் பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பதை பணிவன்போடு முதலமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு அறந்தாங்கி நகரிலே ஒரு புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று கேட்டிருந்தேன். இதற்காக பேருந்து நிலையம் அமைக்க தஞ்சாவூர் நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம் கேட்கப்பட்டது. தஞ்சாவூர் சத்திரம் நிர்வாகியான மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு 3 ஏக்கர் இதற்காக ஒதுக்கித்தர சம்மதித்துள்ளார். அதற்கு முன்பணமாக ஒரு 57 லட்சம் ரூபாய் கட்டணும் என்று கோரியுள்ளார். இந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இதை தொகை வழங்க அனுமதி இல்லை என்று அறிகிறேன். எனவே மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் K. நேரு அவர்கள் இதற்கான நிதியை ஒதுக்கி தந்து இந்த நிதியை இந்த ஆண்டிலே புதிய பேருந்து நிலையம் அமைய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கடநிலை பகுதியாக உள்ள அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குறைந்த மின் அழுத்தம் தொடர்ந்து நிலவுகிறது. மேலும் ஓவர்லோடு காரணமாக மின்சாரம் அடிக்கடி தடைபடுகிறது. ஏற்கனவே அறந்தாங்கி தொகுதி முழுவதும் சீரான மின்சாரம் வழங்க ஏற்கனவே நமது அரசால் அறிவிக்கப்பட்டிருந்த மதகம் மற்றும் காரக்கோட்டையில் புதிய துணை மின் நிலையங்கள் நிதி ஒதுக்கியும்
ஏற்கனவே புதிதாக தொடங்கப்பட்டுள்ள வெள்ளாள விடுதி துணை மின் நிலையத்திலிருந்து நாகுடி மற்றும் கீரமங்கலத்து வரை ஒரு 110 kV அதி உயர் மின்னழுத்த பாதை அமைத்தால் அறந்தாங்கி தொகுதி முழுவதும் சீரான மின்சாரம் வழங்கிட இது நிரந்தர தீர்வாகும் கோரிக்கை. தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற்றி வருகின்ற நம்ம மாண்பு முதலமைச்சர் நமது முக்கிய தேர்தல் வாக்குறுதி ஒன்றான அரசு பொறியியல் கல்லூரி ஒன்றை அறந்தாங்கி தொகுதியிலே அமைத்திட வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்திலே அரசு பொறியியல் கல்லூரி கிடையாது. இடம்லாம் இருக்கு. மணமேல்குடி ஒன்றியத்தில் எடையாத்திமங்கலம் அருகிலே 25 ஏக்கர் இடம் இருக்கு. அதனால் அந்த வாக்குறுதியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இதே போல ஆவுடையார் கோயிலில் வட்டார மருத்துவமனை மிக பழுதடைந்த வட்டார மருத்துவமனையாக இருக்கிறது. அதற்கு ஒரு 3 கோடி ரூபாய் கட்டடங்களாக நிதி ஒதுக்கப்பட்டதாக அறிகிறேன். போதிய நிதி பத்தாது. அதனால் இன்னொரு 2 கோடி அதில் சேர்த்து தந்து கட்டடங்கள் விசாலமாக கட்டவும், மணமேல்குடியிலே ஒரு அரசு போக்குவரத்து கழகத்துக்கான பணிமனை புதிதாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அறந்தாங்கியிலே தற்போது இருக்கிற காவல் நிலையம் ஒரு வளர்ந்து வரும் நகரம். ஒரே ஒரு காவல் நிலையம் தான் இருக்கு. ஒரு கூடுதல் காவல் நிலையமும் இப்ப இருக்க சிறிய ரக காவல் நிலையத்தை பெரிய ரக காவல் நிலையமாக மாற்றியமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அமைச்சர் பெருமக்கள் மூலம் பரிவோடு நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு தங்களுக்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.